அப்படியே பிடிச்சிருந்தாங்க போகிறது தூரத்தில் அப்படியே பிடிச்சிருந்தோம் அப்படியே வாங்க சார் இது எடுத்து மிஷின் எடுத்துக்கலாம் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அவர் டைம் ஆகுது வாப்பா நீ கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போய் போட இல்ல இவரை ஓட வைக்கணும் ஒண்ணு என்னெல்லாம் எடுக்காது நீ நட எல்லாருமே தான் தஞ்சாவூர் தண்ணி பார்க்கறது சார் தான் தண்ணி வரலன்னா சாரை கிட்ட டபுளா காசு ஃப்ரீயா கொடுத்துறாரு போர் காசுலாம் ரஜினி சொல்றாருல இது என் ட்ரெஸ் இல்ல நீங்க நடந்து வரது ரஜினி மாதிரி தண்ணி வரலன்னா போர் போற காசு சாரை ஸ்பான்சர் பண்றான் தண்ணி இப்ப போர் போறாரு சாரு பின்னாடி முன்னாடி எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் இருப்பா நம்மளும் வாடி போனோம் ஹலோ இப்போதான் பாயிண்ட் செக் பண்றாரு ஸ்டார்ட் பண்றாரு சார் வந்துட்டியா சரி முடிச்சு ஃபோன் பண்றேன் ஓனர் சார் என்ன சொல்லிடுறா தெரியுமா போர் போறது சார் ட்ரில் எவ்வளோ ஆகுதா காசு அவர் குத்துறாரா தண்ணி வரலனாக்கல தண்ணி வந்துச்சுன்னா நீ என்ன கொடுக்குறேன்னு கேட்குறாரு டபுளா கொடுக்குறோம் அதுதான் ஓனர் சொல்லியிருக்கேன் இவர் தான் சார் லேவுட் ஓனர் ஆமா 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 அதனால தான் அவருக்கெல்லாம் பார்க்கல ஒரு நேரம் அதெல்லாம் வேணாம் தண்ணி வரட்டும் விடுங்க தண்ணி வருது இல்லை சார் அவர்கிட்ட வாங்கிடலாம் வாங்க இல்லை ட்ரில் காசு ஃபுல்லாக சார் கொடுக்கணும் ஒத்துணுங்க சரி சார் இங்கே டென்ஷன் ஆகாதீங்க போங்க பாத்துங்க அவங்களே ஃபர்ஸ்ட் இது வந்து டயனி ஓனர் கட்டின பில்டிங்கு பாத்துக்கோங்க வீடியோ முக்கியமா பின்னாடியே முன்னாடி எல்லாம் எடுத்தாதான் வந்து 4 பேர் பார்த்து சாருக்கு ஒரு நல்ல லைக்கே போடுவாங்க தேங்காய் போடுமா தேங்காய் அங்கே இருக்கா சரி வாங்க அந்த பேக் எடுத்து வாங்க இப்போ மார்க்கிங் கம்பி அடிச்சுன்னு நினைக்கிறேன் அடிச்சலாம் சார் எவ்வளோ பேருக்கு வரும் அடிக்கலன்னு எப்படி சொல்லுங்க தண்ணி வந்தால் போதும் மக்கள் ஆதரவோடு எதிர்பார்க்குறாங்க ஆன்லைன் இருக்கு சார் தஞ்சாவூர் பொறுப்பா செய்கிற அடிக்குது வேலை சரி சார் இப்போ அந்த எம்ப்ராய்டரில எடுத்துங்க இந்த பாயிண்ட் இங்கே வந்து இது எந்த இடம் அது 3ஆம் நம்பர் பாயிண்ட் நம்பர் 3 தண்ணி யாருக்கு கொடுத்தேன் பேனா கொடுப்பா சாமி 3 எழுதுங்க இதாம்மா பாயிண்ட்டு அவங்க என்ட்ரன்ஸ் வந்து பிரச்சனை வராதில்ல அவங்க என்ட்ரன்ஸ் பிரச்சனை இப்படி ஈஸ்ட்னு இது இதான் சார் இந்த பக்கம் என்ட்ரன்ஸ் கொடுக்க போகிறாங்க
கேசிங் வந்து 100 அடி வருதுமா. கேசிங் 100 அடி வருது. ஃபர்ஸ்ட் சோர்ஸ் உள்ளந்தா வருது. 910 உள்ளந்தா வருது தண்ணி. அது தெரியாதுமா. நம்ம டெப்த் ஜாஸ்தி போயிடலாம். 1390 யாரும் போர் போடல. 1390 ரெண்டே கேப் தான். சரியா? இப்போ நம்ம பாயிண்ட் ஒன்றுக்கு வாங்க. இல்லைம்மா கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. அது என்ன போட்டுக்கு நம்பர் இல்லை 3 அதுக்கு இடம் எவ்வளோ தூரம் இருக்கு சொல்லுங்க. அப்படியே காம்பவுண்ட் நேரா சார். ஷூ போட்டுக்கிறீங்களா? ஷூ போடாத அனுப்புங்க. நாளைக்கு பார்த்து தண்ணி வரலன்னா கேள்வி போகிறோம். அவரோட சாட்சி சேர்த்துறாரு கரெக்டாக பெட்டு அப்படின்றது. எழுதிங்க நம்பர். நல்லா பிடிச்சிருங்க சார். சார் என்ன சொல்றாருன்னா மார்க் பண்ணணுமா? இது பண்ணிடலாம். இன்னொரு கம்பி இருக்க வந்து பையன் பேக் வயர் பேக் எங்க இருக்குங்க? இவனே வயர் பேக் தோமாங்க. வயர் பேக் மிஷின் பேக் சைடுல இருக்கு பாரு. எடுத்தோமாங்க. அது எடுத்து தகோபா. இல்ல ரெண்டுமே இருக்கு அங்க. ரெண்டுமே இருக்கு. முன்னாடி எடுத்துக்கிறோம் ஃபுல்லா. ಸರ್ 100 and 130 ಕೇಸಿಂಗ್ ಜಾಸ್ತಿ ಬರುತ್ತೆ. ಇಲ್ಲಿ ಕೇಸಿಂಗ್ ಜಾಸ್ತಿ ಬಂದರೆ ಡೆಪ್ತ್ ಕಡಿಮೆ ಬರುತ್ತೆ. அது 910 இது வந்து 990 போட்ட போருக்கு இதுக்கும் கனெக்ஷன் இருக்கு. இப்போ பாயிண்ட் கொடுத்ததுக்கு இதுக்கும் கனெக்ஷன் இருக்கு. 990 இது. அது 910 இது 990. ஓகே. ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஹெவியா இருக்கு. இதான் டவுன். இல்ல அது பழைய போருக்கு இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இல்லம்மா நம்ம காமிச்சிரு. அவர் காமிச்சிரு பாயிண்ட் இதுல என்ன நிக்குது. 1440 இந்த வீட்ல போர் இங்க எதனா இருக்கா? அங்க எதுவும் இல்ல சார். இங்க போர் இல்ல இந்த லைன்ல போர் இருக்கா? இல்ல இந்த லைன்ல போர் இல்ல. நீங்க கை காட்டுறது 1450 for 440 நல்லா இருக்கு. $1,720 அந்த எம்டி பிளாட்.
எழுதிட்டீங்களாங்க? எழுதிட்டீங்களா? சார் அந்த ஒரு போர் இருக்குதாங்க, அதுக்கான லிங்க் ஆக தானுங்க. அந்த கார் கிட்ட நேரா ஒயிட் கிட்ட நேரா போர் இருக்குது. நல்லா தெரிஞ்சுங்க. இது இப்படி கிராஸா போகுது நம்ம பாயிண்ட். ரெண்டாவது இப்படி போகுது. யாருனாலும் டவுட் கேளுங்க. எல்லாமே ஹெவி தான். நெக்ஸ்ட் இந்த எம்டி சைடு கிராஸ் ஆகும். சொல்லணுமா? இப்படி ஒன்று நம்பர் 1 பாயிண்ட் எங்க கொடுங்க. அது ஸ்கெட்ச் கொடுங்க. புரிஞ்சது? இல்லை நம்ம இங்கே இருக்குது. நீங்க பாருங்க சார், நீங்க பாருங்க. 1 2 இந்த பக்கம் கிராஸ் கார் ஒயிட் கலர் காருக்கு அதுக்கு இப்போ வீடியோ ஆன்ல இருக்குதுங்களா? இருக்கு சார். ஹலோ, வணக்கம். நாளைக்கு தரேன். மார்க் பண்ணுங்க. வச்சு ஒரு செக் பண்ணிடுங்க சார். குச்சில மட்டும் என்னமா? குச்சில மட்டும் ஒரு பிடிச்சி ஒரு வச்சு செக் யாராலும் பண்ணி செக் பண்ணிங்களா? 1000 ரூபாய் கொடுத்தா ஓகே. யார் கொடுத்தா 1000 ரூபாய் உங்களுக்கு. யார் வரலாம் வாங்க வாங்க கலெக்ஷன் ஆகட்டும். காசி இப்படியா? நாளை போய் வந்துக்கிறேன். அதெல்லாம் தேங்காய் வழியை பார்த்துருவேன். அதெல்லாம் பாடல் போட்டு எல்லாம் நம்மளுக்கு கூட தான் கரெக்ட் ஆகுமா? நம்மளுக்கு கரெக்ட் ஆகுமா சார்? பார்வன ரேட்டு நீங்க இப்ப பாருங்க. பாருங்க காசி. அவர் தான் ஓனர் நல்லா பார்க்குறாரு. இருங்க, அவரும் பார்க்கட்டுங்க, அவரும் பார்க்கட்டும். சொல்லுங்க சார். ஆ, தனஞ்சயன் லேஅவுட் ஓனரு பார்க்குறாரு பாருங்க. இருங்க இருங்க அப்போ இருங்க, பொறுமையாக இருங்க, ஒரு கான்சன்ட்ரேஷன் கொடுங்க அவருக்கு. ஆ, எனக்கும் ஒரு மனசு கிளியர் ஆகணுமா இல்லையா? உங்கள் கணக்காரம் எவ்வளோ கேப் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க சொல்லுங்கள். பரவாயில்ல, தப்பு இருந்தாலும் பரவாயில்ல, ரைட் இருந்தாலும் பரவாயில்ல. இல்லைம்மா, ஏதோ சார் ஓகே, என்ன நீங்கள் சொல்ல விரும்புங்களோ சொல்லுங்கள். காசி சொல்லுவான் கரெக்டாக அதெல்லாம். அதனால் 90 பெக்கெல்லாம் சொல்லாதீங்க, 3 இன்ச்சு 4 இன்ச்சுன்னு சொல்லுங்கள். ஆனால் நான் சொல்கிறது 1.5 இன்ச்சு தான் சொல்லுவேன்ப்பா. ஒரு கேப்புக்கு 1/2 இன்ச்சு, 3 கேப் இருக்குது, 1.5 இன்ச்சு சொல்லுவேன். அது கடவுள் ஜாஸ்தி தான் கொடுப்பார். கேப் இருக்கு சார், அவ்வளோதான் நம்மளுக்கு தெரியும். சரி ரைட்டு.
சரி காசி என்ன சமாளிக்கிறாருன்னு பார்க்கலாம் கொடுங்க. ஆ ஆ ಮೇನ್ ಸರ್ அவர் ಸಿಕ್ಸರ್ ಹೊಡಿತಾರೆ ಸರ್, ನಮ್ದು ಸಿಂಗಲ್ ರನ್ನು. ಹಾಕಿರೋ ಬೋರ್ ಎಲ್ಲ ಪಾಯಿಂಟ್ ಅವರೇ ಅವ್ರ ಸಿಕ್ಸರ್ ಸಿಂಗಲ್ ರನ್ ಎಲ್ಲ ಅಲ್ಲ. ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಬರುತ್ತೆ. ನಾನು ಇವ್ರದೊಂದು 20 ಪಾಯಿಂಟ್ ಮಾಡಿರ್ಬೋದು, ಇವರು 50 ಪಾಯಿಂಟ್ ಮೇಲೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಹೌದೌದು. ಅವ್ರು 150 ಮೇಲೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಬಟ್ ಏನು ನಾನು ಹಣ ಜಾಸ್ತಿ ತಗೊಳ್ತೇವೆ, ಅವ್ರು ಏನೂ ತಗೊಳ್ಳಲ್ಲ. ಅದೇ ಸರ್ ಮೇನ್ ಹಂಗ. ಅದಕ್ಕೆ ಅವ್ರದ್ದು ವ್ಯಾಲ್ಯೂಷನ್ ಇಲ್ಲ. ಏನಂದ್ರೆ ನಮ್ಮ ಕೊಲಿಗ್ ಇರಿ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ಇರಿ ವೆಯ್ಟ್ ಮಾಡಿ, ಏನೋ ಹೇಳಕ್ಕೆ ಬರ್ತಾರೆ. இல்லைம்மா தண்ணி இருக்கா அது சொல்லுமா போதும், அந்த வார்த்தை மட்டும் சொல்லுமா போதும். அப்புறம் நீங்கள் கேப் சொல்லுங்கம்மா. யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு சாமியே அருள் கொடுத்துட்டாரு போங்க, நம்ம அப்படி தான் நம்ம நினச்சிக்கணும். ரைட்டு. அவர் சொன்னதை லைட்டாக எழுத முடியுமா பாருங்க. செப்பரேட்டாக எடுத்துங்களா? சும்மா எழுதுங்க. சொல்லுங்க. சாமி எல்லாம் பால் சாப்பிடுன்னு சொல்றாங்க இல்லையா, வாட்டர் பாட்டில் வச்சு அது ஃபுல்லாகவே இழுத்துருவாங்க. வாட்டர் பாட்டில் வச்சு ஃபுல்லாக எடுத்துருக்குங்களா? அந்த அளவு பவர். ஓனர் வாசனை பாருங்க. கண்டினியூ வாங்கி செக் பண்ண. எல்ரட பிடிச்சி பாரு ஒன்று சொன்னேன் நான். இன்னைக்கு எதுவும் சாப்பிட வைக்கலம்மா, 2 நாளா பட்டினி. பாருங்க, இது வந்து மிஷினு புதுசாக கண்டுபிடிச்சிக்கிறாங்க. யாருன்னா ஒருத்தர் பாருங்க, எல்லாரும் பார்க்க முடியாது. இப்போ நீங்க பாருங்க. ಬನ್ನಿ ಸರ್, ನೀವೇ ಎಂತ ಸಲ ನೀವು ತೋರಿಸಿ. ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ 800 ಆಗುತ್ತೆ. 800 900 1000 1100 1200 1400 1500 1600 2000 ಫೀಟ್ ಮಾಡೋಣ. ಏನು ಹೇಳ್ತಾರೆ ನೋಡೋಣ, ಸರಿನಾ? ಈ ಎಲ್ರಡು 2000 ಫೀಟ್ ಬಂದು ಇದು ಮಾಡಿದ್ವಿ. ಅದಾದ್ಮೇಲೆ ರೊಟೇಟ್ ಆಗೋದು, ಎಲ್ಲರೂ ರೊಟೇಟ್ ಆಗೋದು. 2000 ಫೀಟ್ ಮಾಡಿದ್ವಿ. ಏನು ರಿಪೋರ್ಟ್ ಬರುತ್ತೆ ನೋಡೋಣ. ಅಪ್ಡೇಟ್ ಆಗಿಲ್ಲ ಅದು. ನಾವು 2000 ಫೀಟ್ ಮಾಡಿದ್ರೆ ಎಷ್ಟು ಇಂಚು ನೀರು ಬರಬಹುದು? ನಾನು ನೋಡಿ ತೆಂಗಿನ ಇಲ್ಲಿ ನೋಡಕ್ಕೆ ಏನು ಇದು ಬ್ಲಡ್ ಗ್ರೂಪ್ ಎಲ್ಲ ಬೇಕಾಗಿಲ್ಲ, ಯಾರು ಬೇಕಾದ್ರೂ ನೋಡಬಹುದು. ಸೆಕೆಂಡ್ ಒಪಿನಿಯನ್ ನಾನು ಯೂಸ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ. ಇದು ನಾನು 2 ವರ್ಷದಿಂದ ಯೂಸ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ. ತೆಂಗಿನಕಾಯಿ 27 ವರ್ಷದಿಂದ ಯೂಸ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ. ವಿಡಿಯೋ ಈ ಕಡೆ ಚೆನ್ನಾಗಿರೋದೈತಪ್ಪ. ಹಂಗೆ ಹೋಗಪ್ಪ ನೋಡಿ, ಈಗ ಫಿನಿಶ್ ಅಂತ ಬಂದಿದೆ, ಪಾಯಿಂಟ್ ಫಿನಿಶ್ ಆಯಿತು. ನೆಕ್ಸ್ಟ್ ಡೆತ್ ಎಷ್ಟು ಇಂಚ್ ವಾಟರ್ ಬರುತ್ತೆ. ಏನೋ ಜಪಾನ್ ಮಿಷಿನ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ, ಸುಳ್ಳಿಲ್ಲ, ಇದನ್ನೆಲ್ಲ ಹಾಕಿದ್ದಾರೆ. ಅದು ಮಿಷಿನ್ ರೊಟೇಟೆಡ್ ಆಗುತ್ತಾ ಇಲ್ಲ ಹಂಗೆ ಇರುತ್ತಾ? ಈ ಟೈಮ್ ಎಲ್ಲ ಇದು ಮಾಡಲ್ಲಮ್ಮ, ಬೆಳಗ್ಗೆನೇ ನಾವು ಪಾಯಿಂಟ್ ಚೆಕ್ ಮಾಡೋದು. 6 to 9 ನಮ್ಮ ಟೈಮಿಂಗು. ಇಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಸೇರ್ಬೇಕಂತ ಹೇಳಿದಾರಲ್ಲ, ಸೌಂಡ್ ಬಂದರೆ ನೀರು ಬರುತ್ತೆ. ಫಿನಿಶ್ ಆಯಿತು. ರೆಡಿ ಇರಕ ಸರ್ ಅವರು 920 ಫಸ್ಟ್ ಪಾಯಿಂಟ್ 1620 2.6 ಇಂಚ್ ವಾಟರ್. ಈಗ ನನ್ನ ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ ನೋಡಿ ಏನು ಹೇಳಿದೀವಿ ಅಂತ. ಫಸ್ಟ್ ಗ್ಯಾಪ್ 950 ಹೇಳಿದ್ದೀರಾ? ಇಲ್ಲ ನಂದು ನೋಡಿ ಹೇಳಿಲ್ಲ, சொன்ன கூடாதாம்மா. அப்படியே ஒரு போட்டோ எடுக்கலாம்ல சார்? அது இப்போ இறந்ததெல்லாம் மறந்துருச்சு. சரி விடுங்க. இப்போ சரவணன் செக் பண்ணுவார். வாங்க வாங்க. இல்ல சார், அது நான் இல்ல, அது குச்சி படிச்சு சார். அவங்கள அப்படி சொல்லுங்க சார். யார் அவருக்கு இல்ல சார், இவரு ஹைட் இல்ல. வாங்க சார், வாங்க சார். இல்ல உங்களுக்கு தான், வேற யாருக்கும் இல்ல, நீங்க ஸ்பெஷல். வாங்க வாங்க. புடிங்க சார்.
வானம் அன்னைக்கு மாதிரி குச்சி வாங்கினாலே பரவாயில்ல கொடுக்குறாங்க. ஃபுல் டைட் ஃபுல் டைட் இது உடையாதுங்க. ஃபுல் டைட் டைட்னா அந்த டைட் இல்லைங்க, கை டைட்டு. தண்ணி இருந்துச்சுன்னா ரொட்டேஷன் ஆகும். என்ன இருந்தாலும் சரி நீங்கள் வந்து நல்ல டைமில் பூஜை பண்ணுங்க. நமக்கு தண்ணி வேணும்னா 4:30 மணிக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ள ஸ்டார்ட் பண்ணுங்க. அது பிரம்ம முகூர்த்தான்றது பேர். ಯಾರೋ ಡೌಟ್ ಇರೋ 3 ಜನ ನೋಡಬಹುದು. ಬೇಗ ಬೇಗ ಟಕ ಟಕ ನೀವು ವಾಂಗ ಸರ್ ನೀವು ಸರ್ ಬನ್ನಿ ನೋಡಿ ಚೆಕ್ ಮಾಡಿ ಕುಚ್ಚಿ ಪರವಾಗಿಲ್ಲ ಕುಡಿ ಬನ್ನಿ ಕುಚ್ಚಿ ಕುಡಿ ಸರ್ ಐಡಿಯಾ ಪಟ್ಟಂಡ ಸರ್ ರನ್ பண்ணுங்க. ಏನ್ ಸೈ ಕೊಡೋದು ಬೆನ್ ಸೈ ಕೊಡೋದು பண்ணாதீங்க. பாட் ஸ்ட்ராங் இல்ல. நல்லா கெட்டி இடுப்பங்க சார். பாட் ஸ்ட்ராங் இல்ல வேலைக்கு ஆகாது. ತಿರುಗಿ ಬಾರದು ಕುಚ್ಚಿ. ನೀರು ಎದು ರೊಟೇಷನ್ ಆಗುತ್ತೆ ಸರ್. ಸಣ್ಣ ಜುಮ್ನ ಟೆಸ್ಟ್ ಪವರ್ ತೋರಿಸ್ತಾ ಇದೆ ಸರಿನಾ? ಬನ್ನಿ ಬೇರೆ ಯಾರು ಸರ್ ಕುಚ್ಚಿ ತಿರುಗಿ ಬರ್ ಸರ್. ಗಟ್ಟಿ ಗಟ್ಟಿ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ತರ ಇಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ಊಟ ಮಾಡೋರು ಸುಮ್ಮನೆ ಇರಮ್ಮ ಡಿಸ್ಟರ್ಬ್ ಮಾಡೋದು ಬೇಡ. ಟೈಟ್ ಆಗಿ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. ನಾನು ಕಲರ್ ಹಾಕಿದ್ದಾರೆ, ಕಲರ್ಫುಲ್ ತರ ನೋಡಿದ್ವಿ. ನೆಕ್ಸ್ಟ್ ಯಾರು ಬೇಕು ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ನೋಡ್ಬೋದು. ಏನು ತೊಂದರೆ ಸರ್ ಅವರು ಹಿಂದ್ಗಡೆ ಇದ್ದಾರೆ ನೋಡಿ, ಅವ್ರಿಗೆ ತೋರಿಸ್ತೀನಿ. ಇಟ್ಕೊಳ್ಳಿ ಸೈಡ್ ಇಟ್ಕೊಳ್ಳಿ ಸರ್. ಅದಕ್ಕೆ ಏನಿದೆ ನೋಡೋಣ. ಅದಕ್ಕೇನೆ ಸರ್ ಅವರು ಉತ್ತರ ಮಟ್ಟಿ ಪಾತ್ರೆ சொல்லி ಸರ್ ಪ್ಲೀಸ್. ನನಗೇನಪ್ಪ ನೋಡಿವರೆಲ್ಲ 1000 ರೂಪಾಯಿ ಕೊಡಬೇಕು ಅಷ್ಟೇ. தண்ணி வந்துட்டு எல்லாத்தையும் வசூல் பண்ணிடலாம் சார். கம்பியில் கொஞ்சம் மார்க் பண்ணு. 2 கம்பியை போடுங்க. ஒரு கம்பி ஃபுல்லாக அடிச்சிருங்க, ஒரு கம்பி வெளியில் வைங்க. அது ஒரு கம்பி அடிச்சா போதும். ಇಲ್ಲ ಇಡ್ತಾರೆ ಇದನ್ನೆಲ್ಲ ಏನೋ ಆಯಿಲು ಮೈಗೆ ಏನೋ ಹಾಕಿದ್ದಾರೆ ಅಷ್ಟೇ. ಅಯ್ಯೋ ಅವ್ರ ಹೆಸರೇ ಶಕ್ತಿ ಅಂತ ಏನು ಮಾಡಂಗಿಲ್ಲ. ಸರ್ ವಿಡಿಯೋ ಆಫ್ பண்ணிடலாங்களா? ನೋಡಿ ನಮ್ದು ಒಂದು ಕಂಡೀಷನ್ ಐತೆ. ಬೋರ್ವೆಲ್ ಗಾಡಿ ಯಾವಾಗ ಬರುತ್ತೋ ಗಾಡಿ ಬಂದು ಸೆಟ್ ಮಾಡ್ತಾರಲ್ಲ, ಎವ್ರಿ ಹಾಫ್ ಅನ್ ಅವರು ನನಗೆ ಒಂದು 2 ನಿಮಿಷ ವಿಡಿಯೋ ಕಳಿಸ್ಬೇಕು. ಅದು ಏನೂ ಆಗಲಿ, ಎವ್ರಿ 2 ಮಿನಿಟ್ಸ್ ಪೂಜೆ ಮಾಡೋದು, ಕೇಸಿಂಗ್ ಎರೆಕ್ಷನ್ ಮಾಡೋದು ಏನೋ ಇರಲಿ, ಹಾಫ್ ಅನ್ ಅವರ್ ಆಯ್ತಾ ನನಗೆ 2 ಮಿನಿಟ್ಸ್ ವಿಡಿಯೋ ಯಾರೋ ಒಬ್ಬರು ನನ್ನ ನಂಬರ್ಗೆ ಕಳಿಸ್ಬಿಡಬೇಕು. ಕಳಿಸಿದ್ರೆ ನಾನು ನೀರಿಗೆ ಗ್ಯಾರಂಟಿ, ಕಳಿಸಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾನು ನೀರಿಗೆ ಗ್ಯಾರಂಟಿ ಕೊಡಲ್ಲ. ಸರಿನಾ? ಟಿಲ್ 8 ಮಾತ್ರ. ಸರಿನಾ? ಓಕೆ, ತುಂಬ ಥ್ಯಾಂಕ್ಸ್.